Hi, hello and welcome to Bharat Tech Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Motorola Edge Plus அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட்போன் பத்தின ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது வந்து hands-on வீடியோ கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த ஃபோனை பத்தின ஒரு இம்ப்ரஷன் வந்து உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்மார்ட்போன் பத்தின ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா Motorola பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிஞ்சு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல ஒரு மொபைல் ஒன்னு லான்ச் பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தின ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிளஸ் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்போன் பத்தின வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்டா பாத்தீங்கன்னா ROG Phone 2 Samsung Galaxy A80 அப்படிங்கற அந்த ரெண்டு ஸ்மார்ட்போனுக்கான ரிவ்யூ தான் நம்ம சேனல்ல லாஸ்டா பண்ணது. அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுனா இங்க ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Motorola இப்ப எந்த ஒரு மாடலும் அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல அவங்களுக்கு. சோ எப்போ வந்து Google கிட்ட இருந்து Lenovo வந்து Motorola வாங்குனாங்களோ அப்போத்துல இருந்து எந்த ஒரு மாடல்ஸும் அந்த அளவுக்கு ரீச் இல்ல அப்படினு தான் சொல்லணும். ஒன்னு ரெண்டு மாடல்ஸ்லாம் இருக்கு. Motorola 1+8PRO அப்படிங்கற மாதிரி ஒரு சில சக்சஸ்ஃபுல் மாடல்லாம் இருக்கு. ஆனா ஓவராலா பாக்கும்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரீச் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் Motorolaக்குன்னு இருந்த அந்த தனி பிராண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா படிப்படியா கம்மியாயிட்டே தான் வருது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வேல்யூவை வந்து இந்த Edge Plus அப்படின்ற இந்த மாடல் வந்து காப்பாத்துமா, Motorolaக்கு வந்து இந்த Motorola Edge Plus அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு கம்பேக்கா இருக்குமா அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை கிளிக் பண்ணி உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க அந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனே கிடைச்சிரும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல இந்த Motorola Edge Plus அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை வந்து ஒரு மூணு விதமா ஒரு ரிவ்யூ பண்ணலாம். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஒரு மூணு விதமா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட டிசைன், அத லுக் வைஸ் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ரெண்டாவது வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாமா வேணாமா, இதோட பிரைஸ் என்னவா இருக்கும், அண்ட் இந்த பிரைஸ்க்கு வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணலாமா இல்ல ஒரு 1+ ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நம்ம லைனா பார்க்கலாம். இனிஷியலா நம்ம பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் தெரியுற விஷயம் பாத்தீங்கன்னா இதோட டிசைன் தான். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த Motorola Edge Plus அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் ஓவராலா பார்க்கறதுக்கு உங்களுக்கு Note 10 ஃபீலிங் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பாக்ஸ் எட்ஜா கொடுத்துருக்காங்க சைட்ஸ்லாம். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேக் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணிருக்காங்க. சென்டர்ல உங்களுக்கு M அப்படின்ற மாதிரி அந்த Motorolaவோட பிராண்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எட்ஜ் வரையும் அந்த டிஸ்பிளே கர்வ்ட் ஆகி வருது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இந்த போனோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டும் கூட பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 6.7 inch AMOLED டிஸ்பிளே தான். அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 90 Hz வரை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த OLED பேனல் அப்படின்றதுனால வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் உங்களுக்கு டிஸ்பிளேக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேவோட லெஃப்ட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. அண்ட் பேக்ல ரியர் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்ல கொடுத்துருக்காங்க. மெயினா இருக்கிற கேமரா வந்து 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா. அண்ட் ரெண்டாவதா இருக்கிற லென்ஸ் பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் வைடர் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவதா இருக்கிற லென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து 3x வரையும் ஆப்டிகலா ஜூம் பண்ண முடியும் இந்த மூணாவதா இருக்கிற லென்ஸ் வச்சு. அண்ட் அதுக்கப்புறம் LED ஃபிளாஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மொபைல் கையில எனக்கு கிடைச்சதுன்னா நான் ரிவ்யூ பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலா பேசுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேமராக்கு அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இதுல 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 90 Hz பேனலுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். பேட்டரி பத்தி பேசும்போது உங்களுக்கு இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட கொண்டு வந்திருக்காங்க. Motorola வந்து புதுசா ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டைப் C சார்ஜிங் போர்ட் தான். வித் உங்களுக்கு பாக்ஸ்லயே டர்போ சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. டர்போ சார்ஜர் எத்தனை வாட்ஸ் அப்படின்னு சரியா தெரியல. ஸோ 18 வாட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ எக்ஸாக்டா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் போனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுல Snapdragonல இருந்து வர லேட்டஸ்ட் சிப்செட் தான் இதுல கொடுத்துருக்காங்க. Snapdragon 865 வந்து இந்த Edge Plusல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட சேர்த்து இந்த ஸ்மார்ட் போனுடைய பேஸ் வேரியன்ட், அதாவது ஸ்டார்டிங் வேரியன்ட்டே எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 GB RAM கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து 256 GB UFS 3.0 ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அது என்னடா UFS 3.0 ஸ்டோரேஜ் அப்படின்னு கேக்குறீங்களா? நார்மலா வந்து ஒரு SSD ஹார்ட் டிஸ்க் கூட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குமோ அது மாதிரி நீங்க இந்த UFS 3.0 வந்து எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாமே வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இது வரையும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மொபைல் இல்லாமல் ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம பேசக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலோடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்டாக்கான ஓஎஸ்ல தான் ரன் ஆகுது. ப்ளஸ் இதில் மோட்டோரோலாவுடைய அந்த ரெகுலரான கஸ்டமைசேஷன்லாம் இருக்கும். மோட்டோரோலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இப்படி சாப் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் எரியும், இப்படி ட்விஸ்ட் பண்ணால் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணும். ஸோ அதே மாதிரி எனி டைம் ஆன் டிஸ்பிளே வேறு இருக்கும். எப்போ நீங்கள் மொபைலை ஃப்ளிப் பண்ணுறீங்களோ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எனி டைம் கிளாக் காட்டும். ஸோ அது மாதிரி மோட்டோரோலாவுடைய ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் இவங்க இதில் ரீடைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் வந்து 5Gயோட லான்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் எப்படி வருது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இப்போ இது எல்லாத்துக்கு அப்புறம் இதில் இருக்கிற ஒரு பெரிய ஃபீச்சர் அப்படின்னு பார்க்க போனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஃபீச்சர் வந்து எந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்லேயே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னடா அவ்வளோ பெரிய ஃபீச்சர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கே வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக, ஒரு வேல்யூபிளான செல்லிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோன் ஜாக் ரொம்ப தேவையா இல்லையா அப்படின்றத வந்து உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மெயினான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே புதுசாக நிறைய விஷயத்த வந்து மோட்டோரோலா வந்து ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி, இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரைஸிங்கை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. The Motorola Edge Plus price will start at $999. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $999 வந்து இன்டர்நேஷனல் ப்ரைஸிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். On the website gadgetsnow.com, they say Motorola Edge Plus smartphone price in India is likely to be 76,490 rupees. So இப்போ நீங்களே பார்த்திருப்பீங்க 76,400 அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து இந்த Motorola Edge Plusக்கு இருக்கு. ஆனா இந்த பிரைஸ்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனா ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிகலா யோசிச்சோம்னா 1+8PRO இருக்கு. ஸோ 1+8PRO வந்து இப்போதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் இதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 49,000. ஸோ இந்தியாவில் வந்து அந்த பிரைஸ்க்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Hey Google, what is the starting price of 1+8PRO in India? 49,999 rupees. So on the website mysmartprice.com, they say 49,999. The 1+8PRO launch is scheduled for May 2020. So 1+8PRO உடைய ஸ்டார்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து மே மந்த்தில் லான்ச் ஆக போகுது. உங்களுக்கு 50,000 அப்படின்ற அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து 1+8PRO வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. சரி, இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். 50,000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1+8PRO உடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த Motorola Edge Plus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76,000க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ப்ரைசிங் இருக்கு இந்தியாவில். நம்ம 76,000க்கு லான்ச் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. Motorola Edge Plusல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. எந்த ஃப்ளாக்ஷிப்லையும் இல்லாத ஒரு ஃபீச்சர் இருக்கு. பட் இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு 15,000 20,000 எக்ஸ்ட்ரா வைக்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்காது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு 50 இல்லை 55,000 அப்படின்ற இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் ஆனால் ஒரு நல்ல வேல்யூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட முடிஞ்சால் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அஃபிஷியலாக இன்னும் ப்ரைசிங் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நான் இன்னொரு வீடியோ கூட முடிஞ்சா பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் இந்த Motorola Edge Plus உடைய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.